தேவர் மகன் ஒரு படம் கிளைமேக்ஸ், ஒரு குடும்ப பகை ஊர் பகையாய் வெடிகுண்டு வைக்கிற அளவுக்கு போயிருச்சு. சொல்லி சொல்லி பார்த்தான் கதாநாயகன், படிச்சவன் பண்பாளன், சொல்லி சொல்லி பார்த்தான் கேட்கல. வேற வழி இல்லாம தாயின் பெற்ற தாயின் முன்னிலையில் கதாநாயகன் வில்லனை வெட்டி தலை துண்டா போகுது. ஷாட்டு போய் தலை உருளும் போது தாய் சொல்லி அழுகிறா, ஐயோ நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமா ஓடுது. இதுக்கு மேல தாய்மையின் உச்சத்தை எப்படி சொல்லுவீங்க? நீங்க எப்படி சொல்லுவீங்க? சுமந்தியம்மா, இவ்வளவு ஆக்ரோஷமான கேள்விக்கு நீங்க என்னது சொல்ல போறீங்க? பாயிண்ட் நோட் பண்ணீங்க, கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. ஒரு தீமையை பதிவு செய்துதான் நன்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் சினிமாவுக்கு இருக்கிறது. காட்சி ஊடகமாக பதிவு செய்தால் அது அப்படித்தான், அது அப்படித்தான். ஏன் இவ்வளவு சம்பவங்களை சொல்லி வரேன்னா, இச்சையை யாரும் தூண்ட இயலாது. அது ஜெனட்டிக்கலா நம்ம கிட்ட இருக்கு. ஜெனட்டிக்ன்றது டாக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். ஜெனட்டிக்ஸ் மரபணு, மரபணுவில் போர் ராஜராஜ சோழனின் பரம்பரை நான் என் முப்பாட்டன் என்று பாரம்பரிய பேசும் பொழுது அந்த போர்க்குணங்கள் உன்னிடத்தில் வராதா? உன்னிடத்தில் வராதா? ஆணும் பெண்ணும் நட்பாக பழகுகின்ற பம்பாயில் இருக்கின்ற உறவு முறைக்கும் சென்னையில் இருக்கின்ற உறவு முறைக்கும் வித்தியாசம் உங்களால் உணர முடிகிறதா? விபச்சாரம் அங்கே அங்கீகரிக்கப்பட்ட தொழில். அதனால் அங்கே ஆண் பெண் உறவுகளில் நட்பிற்கும் காமத்திற்கும் காதலுக்கும் தெளிவான பார்வை இருக்கிறது. சென்னையில் இருக்கிறதா? எங்களுடைய நோக்கம் சினிமாவிற்கு வேறு ஒரு நோக்கம் இல்லை ஐயா. வியாபார ரீதியா படம் ஓடணும், அவ்வளவுதான். இதை தவிர எங்களுக்கு நோக்கமே கிடையாது. சமூகத்தை பாரடிச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? எங்களுடைய அசலே விதை நெல்லே சமூகம் தான். விதை நெல்லை சமைச்சு சாப்பிட்டா அப்புறம் எப்படி விதைச்சு சாப்பிடுறது? நாங்க ஏன் உங்களை கெடுக்கணும்? எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? இப்போ அருமையான பாயிண்ட்டை பிரமாதமாக சொன்னீங்க. அது இந்த திரைப்பட உலகத்தின் சார்பாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை. இளவரசு பார்த்தா இந்த நடுவர் சேர் அந்த பக்கம் தான் வரும் போல் இருக்க, ரொம்ப அட்டகாசம் பண்ணுறீங்க. நாங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் என்ன ஃபார்மேட்டில் படம் இருக்குன்னு தெரியல, குழம்பி போய் நிற்கிறோம். ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர், கமர்ஷியலாக சுத்தமாக ஒன்றும் இல்லை. விசிடி காரெல்லாம் விளம்பரம் கொடுக்குறான் பத்திரிகையில். யார் பிக் பாக்கெட் விளம்பரம் கொடுக்குறான் சார்? அது ஜனநாயகம் தானே? எல்லாரும் சேர்ந்து நேரம் வந்து சினிமா தான். நீங்கள் பழக்க வழக்கம், காதல், வீரம் எல்லாத்துக்கும் எது இருக்குதுங்க? உதாரணம் சொல்லுங்க. நடிப்பில் கதாநாயகம் அப்படி பேசினா தான் கை தட்டுறான். முதல்ல ஒரு விஷயம், உங்களுக்கு எடுக்கல அந்த படத்தில் உங்களை ஆறு போய் பார்க்க சொல்றது. நம்மளாம் வயசாகி போச்சு, பேசாம உட்காருங்கம்மா. உங்களை ஆறு அங்கே போக சொல்றேன். அது உங்க பையனுக்கு எடுக்கிற படம். பழைய பாட்டு வேணுமா தாராளமா. இப்போ இல்லை, செல்போன்ல பாட்டு பாடுது, கண்ணாடியில் MP3 பிளேயர், எங்கே வேணாலும் கேட்டுக்கங்க. எதுக்கு இங்கே வந்து போட்டு கொள்றீங்க? எங்களுக்கு ஆடியோ ரைட்ஸ் போகணும். ஆடியோ ரைட்ஸ் போனா தான் அதில் 10 ரூபா வரும். சேட்டலைட் ரைட்ஸ் போனா தான் 10 ரூபா வந்து படம் எடுக்க முடியும், நாங்கள்லாம் பிழைக்க முடியும். இதுதான் நிஜம். எங்களுக்கு என்ன சமூகத்தில் பிரச்சனை? எங்களுக்கு சமூகத்துக்கு என்ன பிரச்சனை? ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு, என்ன தெரியுங்களா? எங்களுக்கு கிடைக்கிற பாப்புலாரிட்டி மற்ற யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. கவர்ச்சியை தூண்டுகிறார்களே, காதலை கவர்ச்சி இருந்தா தான் காமம், காமம் இருந்தா தான் காதல். இதுதான் விஞ்ஞானம். இதை போத்தி 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 வச்சுக்கிட்டு இருந்தா என்ன நாங்க என்ன பண்றது? இதுக்கு காரணம் அதனாலதான் நான் கெட்டு போயிட்டேன், இதனாலதான் நான் கெட்டு போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. பிறவிலேயே பார்வையற்றவனுக்கு விஞ்ஞானத்தால் விழி கொடுக்க முடிகிறதா? இருந்தா தான் நோயை சரி பண்ண முடியும். சக்கரை சத்து நாட்டில் வளர்றதுக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சாரை சொல்ல முடியுமா? நம்ம சுகர் இவர் தான் கிரியேட் பண்றாருன்னு சொல்லுவீங்க. நீங்க பூரா கம்பெனிக்காரர் பூரா பிரஷரை கிரியேட் பண்றதுக்கு அவங்க தான் வச்சு விடுறாங்க. சொல்லுங்களேன் பாப்போம். உப்பு கம்பெனிக்காரன் பூரா ரத்த கொதிப்பு உருவாக்குறாங்க. சொல்லுங்க. நாங்க தான் கிடைச்சவா 35 லட்ச ரூபாய் பப்ளிசிட்டி கொடுக்கணுங்க. என் மூஞ்சியை ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறதுக்கு 35 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு கொடுக்கு. என் மூஞ்சியை பாக்குறாங்க, இவர் நடிச்சிருக்காருங்க வாங்கன்னு. யாரு கொடுப்பா? எங்க அம்மா அப்பா கொடுக்க மாட்டாங்க, சினிமா தான் கொடுக்கும். பாப்புலாரிட்டி வரத்தான் செய்யும். இது எல்லாமே காதல், காமம், வீரம், சோகம் எல்லாம் கலந்து வேற எந்த ஊடகம் சமூகத்தில் இருக்கு? சினிமாவை தவிர சொல்லுங்க. பயிர்வதற்கு இடமில்லை ஐயா, பயிர்வதற்கு இடமில்லை. பயிர பேதங்களற்ற, ஜாதியற்ற, மதமற்ற ஒரே இடம் தியேட்டர். அதனால வர்றான். நீங்க உருவாக்குங்க, போட்டிக்கு ஒண்ணு உருவாக்குங்க. எதுவுமே கிடையாது. எனக்கு பிடிச்ச நடிகன், எனக்கு பிடிச்ச பாடலாசிரியர், எனக்கு பிடித்த இசையமைப்பாளர், அவர் என்ன ஜாதி மதம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த ஸ்கிரீன்ல நடிக்கிறவங்க என்னை எப்படா நீ பிடிக்கும் கேள்வி கேட்க போறதில்ல. என் மனதில் உளவியல் ரீதியாக எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. இந்த நிமிடத்தில் எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் தான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாக்கியம். நாளை என்னவென்று எனக்கு தெரியாது. அது திரையரங்கில் கிடைப்பதனால் இந்த சமூகம் சார்ந்துதான் நாங்கள் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்தித்து போராடி கொண்டிருக்கிற. சினிமாவின் நோக்கம் சமூகத்தை கெடுப்பது அல்ல, மாறாக சமூக மனிதர்களை வியாபார ரீதியாக எதிர்கொள்வதற்காக சில கட்டாயங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் போராடுகிறோம் என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் மனசாட்சி உள்ள மனிதனின் பேச்சாக இருக்க முடியும். நன்றி, வணக்கம். நிஜமாவே உண்மையான ஒரு சினிமா நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய உண்மையான கருத்து இப்படி தான் வரும். நாங்கள் என்ன பாடுபடுறோம் அப்படிங்கிறத இளவரசி இவ்வளவு பேசுவார்னு எனக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ். கொஞ்சம் விட்டீங்கன்னா என்ன நேராக போய் அடிச்சிருவார் போருக்கு. அந்த மாதிரி ஒரு வேகத்தில்